கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பருவோம் சிகரந்தொடும். குறிப்பிட்ட ஒருத்தர் நல்ல வசதியானவர், நிறைய செல்வம் வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் அவர் தனக்காக வைத்து கொண்டிராமல் அநேகருக்கு அதை அவர் பயன்படுத்துகிறார். அநேகருக்கு உதவி செய்வார். பல்வேறு சேவை நிறுவனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏழைகளாக அறியப்பட்ட அநேகருக்கு அவர் உதவி செய்வார். அவரை வாரி வாரி வழங்குகிற வள்ளல் என்று அநேகர் சொல்லுவார்கள். மனுஷன் தாராள மனதுடையவர், தங்கமானவர் அப்படிலாம் நிறைய பாராட்டுவாங்க. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், வாரி வாரி வழங்குவார், நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் யாருக்கிட்டையும் அன்பாக பேசுகிற, யாராவது ஒரு தவறு பண்ணிட்டா அதை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுகிற தன்மை இவருக்கு இருக்கவே இருக்காது. இவரோட உதவி பெறுகிறவர்கள் இவர் எதிர்பார்க்கிறபடி ரொம்ப சரியாக இருந்தாங்கன்னா இன்னும் இவர்களுக்கு உதவி நிறைய கிடைக்கும். இவரது உதவி பெறுகிறவர்கள் இவர் விரும்புகிறபடியே எல்லா காரியங்களையும் செய்தால் அவர்களுக்கு இவர் தொடர்ந்து கொடைவள்ளலாக விளங்குவார். எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அதற்கு மேல் ஏற்கனவே அவர் செய்த உதவிகளுக்கு பதிலாக பலவிதமான, அதாவது வேறு விதமான கஷ்டங்களை அவர்களுக்கு கொடுத்து விடுவார். இங்கே நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இவர் இரக்கம் உள்ளவர். இவரிடத்தில் இரக்க சுபாவம் இருக்குது, ஆனால் அன்பு சுபாவம் இல்லை. இரக்கம் வேறு, அன்பு வேறு. அன்பு இருக்கிற எந்த ஒருவரிடத்திலும் இரக்கம் இருக்கும். ஆனால் இரக்கம் இருக்கிற எல்லா இடத்துலையும் அன்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் சிலரிடத்தில் எளியவர்களுக்காக இறங்குகிற மனம் இருக்கும், ஏழைகளுக்காக இறங்குகிற மனம் இருக்கும், வியாதிற்றவர்களுக்காக இறங்குகிற மனம் இருக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறங்குகிற மனம் இருக்கும். ஆனால் அவர்களிடத்தில் அன்பு இருக்காது. உதாரணமாக சுனாமி 2004ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் மக்களுக்கு வாரி வாரி வழங்கினார்கள், நிறைய உதவி செய்தாங்க. அந்த மாதிரி உதவி செய்த அநேகர் இரக்கமுள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் அன்பு உள்ளவர்களாக இருக்கலை. அன்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த அன்பை நாம் பெறுகிற பொழுது அந்த அன்புக்குள்ளே இரக்கம் இருக்கும். அன்புக்குள்ளே இரக்கம் இல்லாமல் வெறும் அன்பு இருக்காது. ஆனால் இரக்கத்தில் அன்பு இல்லாமல் இருக்க முடியும். அதனால தான் சிலருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற மனநிலை இருக்கும், நிறைய பேருக்கு உதவி செய்கிறதான ஒரு நல்ல பண்பு இருக்கும். ஆனால் அவர்களை அவர்கள் மனதார நேசிக்க மாட்டாங்க. அதை நேசிக்கன்னா அவர்களையும் ஒரு மனிதர்களாக எண்ணிக்கொண்டு அவர்களிடத்தில் பேசுவது, இல்லை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள கொஞ்சம் மன்னிக்கிறது, அது இருக்கவே இருக்காது. அவர்கள் பெற்ற நன்மைக்கேற்ற ஒரு நன்றி உணர்வோடு அவர்கள் செயல்படவில்லை என்றால் அவர்களுக்கு இவர்கள் விரோதிகளாகவே மாறிவிடுவார்கள். செய்த நன்மைகளை விட அதிக தீமைகளை செய்து விடுவார்கள். எனவே நமக்கு இரக்கம் மட்டும் இருக்கிறது போதாது. இரக்கம் என்கிற ஒரு அடையாளத்தை நாம் வைத்திருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. அன்புள்ளவளாக இருக்கணும். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்று 1 யோவான் 4:7 வாசிக்கிறோம். அந்த அன்பு நம்மிடத்தில் வருகிற பொழுது நாம் மற்றவர்களிடத்தில் இரக்கம் உள்ளவளாக, இரக்கம் என்பது பெரும்பாலும் மற்றவர்கள் ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறத பார்த்து அதற்காக பரிதவிக்கிறது. அன்புள்ளவளாக இருக்கிறது என்பது அவர்களோடு நம்ம ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுக்கிறது, அவர்களுக்கு உண்மையிலே எது நலமானது என்று அறிந்தவர்கள் நல்லது செய்கிறது. இன்கேஸ் அவங்க நன்றியை காட்டலை, இல்லை நம்முடைய மனதிற்கு ஏற்றவளாக இல்லை, அப்பொழுது கூட அவர்களை வெறுத்து விடாதபடிக்கு, அவர்களை விரோதித்து விடாதபடிக்கு மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னித்து, ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல ஏற்றுக்கொண்டு, சகிக்க வேண்டிய இடத்துல சகித்து, தாங்க வேண்டிய இடத்துல தாங்கி இவ்விதமாக நடந்து கொள்வது அன்பு. இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே வரணும். ரோமர் 5:5 வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு வருகிற பொழுது மற்றவர்களை நாம் நேசிப்போம், அவர்கள் அன்பாக பேசுவோம், அவர்களுக்கு முன்பாக கூட நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டிய தேவர்கள் தாழ்த்தி கொள்வோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்வோம். அவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டால் அவர்கள் அந்த தவறை உணர்கிற பொழுது நாம் அதை மன்னிப்போம். அவர்களை நாம் வெறுத்து தள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்வோம். என்றால் அன்பின் ஆற்றலுக்கு இறங்குகிற பண்பும் உண்டு, ஏற்றுக்கொள்கிற பண்பும் உண்டு. ஆனால் இரக்க சுபாவம் என்பது மட்டும் இருக்கும் பொழுது அது சிலவில் ஏற்றுக்கொள்கிற பண்பு இல்லாமல் இருக்கும், அவர்களை இதை மன்னிக்கிற பண்பு இல்லாமல் இருக்கும். எனவே உண்மையான தேவ அன்புள்ளவர்களாக வாழ்ந்து மற்றவர்கள் மேல் இரக்கம் உள்ளவர்களாக வாழ்வோம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற அன்புள்ளவர்களாக வாழ்வோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்.